நான் ஃபஸ்ட்டு வந்து டிவார்மிங் சொல்கிறேன். டிவார்மிங் பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்து 15 நாளில் வந்து ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 1 டைம் வந்து டிவார்மிங் பண்ணுவோம். வளர்ந்துச்சுன்னா வந்து 3 மந்த்துக்கு 1 டைம் நம்ம டிவார்மிங் பண்ணோம். டிவார்மிங் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனு எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதால அந்த பூச்சி வந்து வயிற்றில் தங்கும். பூச்சி தங்குச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறதுனா, டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராமல் இருக்கணும். அதுக்கு தான் டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்து 30வது நாள் வந்து பப்பி டிப்பின்னு ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் வந்து 45 டேஸில் வந்து வேக்சினேஷன் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்துக்கு 4 வேக்சினேஷன் பண்ணுவோம், ரேபிஸ் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1 டைம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 போட்டு வருஷம் போட மாட்டாங்க. அது எதுக்கு போடணுன்னா, இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வெளியே கொண்டு போடுங்க, வாக்கிங் எடுக்கிறீங்க, மற்ற டாக் வந்து அங்கே பாத்ரூம் போயிருக்கோம், அது இவங்க ஸ்மெல் பண்ணும்போது அதுலேருந்து வைரஸ் தான் உங்களுக்கு பரவும்.